வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கிட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது எஸ்ஆர்பி மாநில ஆட்சேர்ப்பு பணியகம். இது சம்மந்தமான ஒரு சின்ன தகவல் தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கட் ஆஃப் மார்க் அப்படின்ற சந்தேகம் கேட்டிருந்தீங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இப்போ வந்துட்டு அஃபிஷியல் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படின்றது இப்போ கொடுத்துருக்காங்க. இதில் அப்ஜெக்ஷன் தெரிவித்ததுக்கப்புறம் அதில் ஃபைனல் ஆன்சர் கீ அப்படின்றது ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபைனல் ஆன்சர் கீ கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு பேப்பர் வேல்யூவேஷன் அப்படின்றதே நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றதே அவங்க ரெக்யூர்மெண்ட் போர்ட் சைட்லேருந்து நிர்ணயிப்பாங்க. பட் இப்போ வந்துட்டு நம்ம சொல்லக்கூடிய கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஒரு 130 ப்ளஸ் மதிப்பெண்கள், 140 ப்ளஸ் மதிப்பெண்கள் இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா போதும். ஒரு சில கேட்டகரிக்கு ரொம்ப ரேர் ஆப்ஷனாக 120 ப்ளஸ், அது ரொம்ப ரேர் ஆப்ஷன் தான். இப்படி இருக்கிறவங்களுக்கு ஜாப் வெயிட் பண்ணலாம், எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கமெண்ட் செக்ஷனில் 170 ப்ளஸ் வாங்கியிருக்கேன், எனக்கு வாய்ப்பு இருக்கா, 180 ப்ளஸ் வந்திருக்கு மார்க்கு, அதாவது 80, 84, 176, 74, 77 இதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. பட் இது என்ன மாதிரியான கேள்வி அப்படின்றது தெரியலை. நீங்கள் உண்மையிலேயே இந்த மார்க் வாங்கியிருக்கீங்களா அப்படின்றது ஒரு ஒரு கொஷின் மார்க்கு தான். ப்ளஸ் ஆன்சர் கீ செக் பண்ணி பார்த்துட்டு இதுதான் வந்துச்சா உங்களுக்கு மார்க் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர் இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு விஷயம், இவ்வளோ மார்க் வாங்கினா இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்றது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஸோ உண்மையிலேயே நீங்கள் 170 வாங்கியிருக்கேன், 180 வாங்கியிருக்கேன் அப்படின்னா இப்படி ஒரு கொஷின் கேட்போமா அப்படிங்கிறது ஒரு இருக்குது. சும்மா ஏதாவது எல்லோரும் 140 போடுறாங்க, 150 போடுறாங்க, 130 போடுறாங்க, நம்ம ஒரு 180 போடுவோமே அப்படின்னு 180 கொஷின் அப்படின்னு போடுறீங்களா? அப்படி போட்டால் நமக்கு சந்தேகமே வராது. 180 அப்படிங்கிறப்போ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடும் நம்ம தான் ஃபஸ்ட்டு மார்க்கு, வேறு யாரும் இதில் 180லாம் எடுக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். பட் நான் செலக்ட் ஆகணா அப்படின்னு கேட்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குது அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியலை. இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. சரி, ஓகே, ஒரு 150 எடுத்திருக்கேன், ஒரு 40 எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்ம சொன்ன மார்க்கை விட ஒரு 5 மார்க் 10 மார்க்கு கூட எடுத்திருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குன்னா அது ஒரு நியாயம். 170க்கு மேலே இருக்குது, 180க்கு மேலே இருக்குது, எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர்றதுங்கிறது கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது. நீங்கள் உண்மையிலேயே மார்க் அதை செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணினீங்க அப்படின்னா அந்த பயம் இருக்காது. செக் பண்ணலை அப்படின்னா தான் நம்ம செலக்ட் ஆகுமா ஆக மாட்டோமா அப்படிங்கிற சந்தேகத்தோட ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்குற மாதிரி இருக்குது. செக் பண்ணாமல் நான் ஒரு 180 போட்டிருக்கேன், ஒருவேளை கொஷின் அட்டன் பண்ணதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிட்டிங்களா என்னன்னு தெரில. ஸோ அதுதான் 180 போட்டால் தைரியமாக இருக்கணும். கேட்கவே தேவையில்லை யாருக்கிட்டையுமே, நம்ம செலக்ட் ஆகிடுவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது ஒன்று. சரி, அப்படி கேட்டால் நீங்கள் 180 போடலை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ரெண்டில் எது உண்மை அப்படின்னு தெரியல. நிறைய பேர் சார் நீங்கள் 140 சொன்னீங்க, பட் இங்கே எல்லாம் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 170 180ன்னு சொல்கிறாங்களே, இது எப்படி அப்படின்னு மாதிரி கேட்டுறீங்க. ஸோ அதுதான் 170 80னா கண்டிப்பாக அவங்களுக்கே தெரியும் நம்ம செலக்ட் ஆயிரும் அப்படின்னு. பட் இதில் ஏன் சந்தேகம் வருதுன்னு தெரில. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃபைனல் செலெக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதுதான், அதாவது இதுதான் ஃபைனல், இதுக்கப்புறம் எந்த ப்ரொசீஜரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் தான் செலெக்ஷன் ப்ராசஸ். ஆனால் இன்டர்வியூ இருக்குது. ஸோ இன்டர்வியூவிலேருந்து உங்களுக்கு 30 மார்க் அப்படின்றது கேட்பாங்க. ஸோ அந்த 30 மார்க்கும் நமக்கு இம்பார்ட்டண்ட் தான். ஸோ 30 மார்க் அப்படிங்கிறது நமக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கிடையாது, அது தேவையே இல்லாதது அப்படின்ற மாதிரி யாரும் சொல்லலை. ஸோ அந்த 30 மார்க்லேயுமே உங்களை 0 போட்டு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஹை மார்க் வாங்கிட்டோம் நமக்கு வேலை ஃபுல்லாக கிடச்சிரும் அப்படின்னு நம்ப முடியாது. நான் கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்கேன் எனக்கு கிடைக்காதோ அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. ஸோ ரெண்டுக்கும் இடைப்பட்ட இதில் தான் இருக்கிறோம். ஏன்னா இன்டர்வியூவில் உங்களுக்கு ஒரு நல்ல மார்க், இப்போது 140 ஒருத்தர், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 170ன்னு ஒருத்தர் போட்டிருந்தார், 170ன்னு ஒருத்தர், அவருக்கு ஒரு மினிமம் மார்க் ஒரு 10 மார்க் போட்டு இங்கே இருக்கிறவருக்கு அதாவது மினிமமாக குவாலிஃபிகேஷனே இல்லாமல் 0 மார்க் போட்டு ரிஜெக்டும் பண்ண வாய்ப்பு இருக்குது. இங்கே 140க்கு எடுத்தவர் ஃபுல் மார்க் போட்டு அவங்கள வேலைக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் யாரும் நான் கம்மி மார்க்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் எதுவும் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா போதும். ஒரு 130 140 அப்படின்னா எதிர்பார்க்கலாம் நம்ம கட் ஆஃபில் வருவோமா வரமாட்டோமா அப்படிங்கிறத. அதுக்கும் கீழே இருக்கேன் 120க்கு கீழேனா மார்க்கு கிடையாதுங்க. இப்போவும் மறுபடியும் சொல்கிறேன், கொஷின்ஸ் இதில் நிறைய பேர் மார்க்குன்னு நம்ம பேசுவோம், அப்படியே மார்க்குன்னு எடுத்துக்கிறீங்க.
மார்க்கு கிடையாது. இது எல்லாமே கொஷின்ஸ் தான். நம்ம ஃப்ளோவில் சொல்லும்போது மார்க்குன்னு வந்துடும், அவ்வளோதானே தவிர இது எல்லாமே வந்து கொஷின் தானே தவிர நீங்கள் வந்துட்டு மார்க்கை பேஸ் பண்ணாதீங்க. 120 கொஷின், 130, 140 கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா தைரியமாக இருக்கலாம். இல்லை அதுக்கு கீழே இருக்குது, 120க்கு கீழே தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கவே தேவையில்லை. இது கீழே அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு 1% கூட வாய்ப்பு இல்லை தான். ஏன்னா ஒரு 19,000 பேர் எழுதுகிறப்போ ஓரளவுக்காவது ஒரு கட் ஆஃப் அப்படின்றது வரும். 120க்கு பிலோவாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த கொஷினை பொறுத்தளவுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் 30, 130, 140 அந்த ரேஞ்சு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான கட் ஆஃப் அப்படின்றது வருது அப்படிங்கிறத. ஸோ நிறைய பேர் சொல்கிறத நினச்சிக்கிட்டு நீங்களும் தேவையில்லாமல் பயந்து மற்றவர்களையும் தேவையில்லாமல் குழப்ப வேணாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா நீங்கள் 180 வரைக்கும் எனக்கு கிடைக்குமான்னு கேட்குறதுக்கு பதிலாக நான் 180 எடுத்திருக்கேன், எனக்கு கிடச்சிடும் அப்படின்னு நீங்களாக நினச்சிக்கலாம். அதனால் அந்த போட்டு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் யாரையாவது போட்டு குழப்பி இது பண்ணி வைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ மற்றவர்களும் செக் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் ஆன்சர் கீ அப்படின்றது இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, எஸ்ஆர்பி வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மார்க் தான் வருதா, அதாவது டென்டேட்டிவ் ஆன்சர் கீ இந்த அவங்க கொடுத்த கீ பிரகாரம் இந்த மார்க் வருதா அப்படின்றத செக் பண்ணுங்கள். அஃபிஷியல் கீ வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 99% ஒன்றா தான் வரும். ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ முன்ன பின்ன போகலாம். அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அதை ஏற்றுக்க தான் செய்யணும். ஸோ அதனால் அஃபிஷியல் கீ வர்றதுக்கு முன்னாடி இப்போ கொடுத்துருக்கிற டென்டேட்டிவ் கீக்கு நம்மளுடைய மார்க்கு இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி 180 தான் வருதா, 170 தான் வருதா அப்படிங்கிறத மட்டும் ஒரு முறை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எதுக்காக அப்படின்னா முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த சேம் ரீசன் தான். உங்களுடைய மார்க் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் நீங்களாகவே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மார்க்கு கிடைக்கும், இதுக்கு கிடைக்காது அப்படின்றது உங்களுக்கே தெரிய வரும். அந்த ரீசனுக்காக தான் அதை வந்து போட சொல்கிறோம். போடும்போதே எதுவும் தவறான தகவல்கள் அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு கொடுக்க வேணாம் அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அஃபிஷியல் கீ வர்றதுக்கு மேக்ஸிமம் இன்னும் ஒரு 2-3 டேஸ் ஆகும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 டேஸ்க்கு மேலேயாவது ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ஒரு 1 or 2 வீக்ஸ், ஒரு 15 டேஸ்க்குள்ளே நவம்பருக்குள்ளே எல்லா வேலைகளும் முடிஞ்சு இறுதி பண்ணிடுவாங்க அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது பேசணும் நம்ம அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் அந்த கொஷின்ஸ் கேளுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.